Good morning, children. Today we are going to see about DNA replication. Replication na ரெட்டித்தல், அதாவது it forms the exact copies of the DNA. அந்த DNA வந்து அதே மாதிரி exact copy form பண்றது தான் DNA replication. DNA replication is one of the basic process that occurs within a cell. So the DNA replication வந்து it is the basic process. It occurs in the cell. DNA molecule produces exact copies of its own structure during replication process. So replication process அப்போ the DNA molecule வந்து it produce the exact copy of its own structure. அதனுடைய structure மாதிரியே வந்து exact copy produce பண்ணும். The two strands of DNA molecule have complementary base pairs. The nucleotides of each strand provide the information needed to produce its new strand. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டூ ஸ்ட்ராண்ட்ஸ் கீழே உங்கள் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாரு. ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரியுதுலையே அதான் வந்து இந்த டூ ஸ்ட்ராண்ட்ஸாக பிரியும். அந்த டிஎன்ஏ மாலிக்யூல் வந்து ரெண்டாக பிரியும். இந்த டூ ஸ்ட்ராண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் த காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேஸ். காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேஸ்னால் ஆல்ரெடி நம்ம நைட்ரஜன் பேஸ் படித்தோம் இல்லையா. நைட்ரஜன் பேஸ் வந்து எப்படி ஜாயின் ஆகும்னு சொன்னால் அடினைன் வந்து தைமின் கூட தான் ஜாயின் ஆகும். அடினைன் லிங்க்ஸ் வித் தைமின் வித் 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். And cytosine links with guanine with 3 hydrogen bonds. So adenine thymine கூட தான் ஜாயின் ஆகும் and cytosine guanine கூட தான் லிங்க் ஆகும். ஸோ அது மாதிரி அடினைனும் தைமினும் ஜாயின் ஆகுதும் சைட்டோசினும் குவானினும் ஜாயின் ஆகுது என்ன சொல்கிறோன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேஸ். இதை வந்து நியூக்ளியோடைட்ஸ்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா. என்னென்ன சேர்ந்தது நியூக்ளியோடைட்ஸு? நியூக்ளியோசைடு, அதாவது நைட்ரஜன் பேஸ், சுகர் அண்ட் பாஸ்பேட், இது மூணு சேர்ந்தது தான் நியூக்ளியோடைட்ஸ். இந்த நியூக்ளியோடைட்ஸ் என்ன செய்யுதுன்னா அந்த ஒவ்வொரு ஸ்ட்ராண்டுக்கும் தேவையான இன்ஃபர்மேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த நியூ ஸ்ட்ராண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. Then the two resulting daughter cells contain exactly the same genetic information as the parent cell. Parent cell டிவைட் ஆகி ப்ரொடியூஸ் ஆகிற ரெண்டு டாட்டர் செல்லும் என்ன ஆகுதுன்னா they contain the same genetic information like the parent cell. Parent cell கிட்ட என்ன இருக்கோ அதே மாதிரி தான் genetic information வந்து அந்த two daughter cells கிட்டையும் இருக்கும். DNA replication involves the following steps. அப்போ அந்த DNA replication அப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து இதுவாகுது? ஃபர்ஸ்ட் ஒன், origin of replication. Replication எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அதுதான் என்ன சொல்கிறோம்? origin of replication. The specific points on the DNA where the replication begins. ஸோ எந்த இடத்துல அந்த டிஎன்ஏல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து ரெப்ளிகேஷன் வந்து பிகின் ஆகும், அதுதான் வந்து என்ன சொல்கிறோம்னா இஸ் த சைட் ஆஃப் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். அதுதான் என்ன சொல்கிறோம்? சைட் ஆஃப் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். த டூ ஸ்ட்ராண்ட்ஸ் ஓப்பன் அண்ட் செப்பரேட் அட் திஸ் பாயிண்ட் ஃபார்மிங் த ரெப்ளிகேஷன் போர். ஸோ அந்த ரெண்டு ஸ்ட்ராண்ட் அது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்ட்ராண்ட் வந்து ரெண்டாக டிவைட் ஆகுது. த டூ ஸ்ட்ராண்ட்ஸ் ஓப்பன், ரெண்டு ஸ்ட்ராண்டாக பிரியுது. அந்த பாயிண்ட் என்ன சொல்றோம்? this point is called as replication pore. See this diagram. இந்த diagramல origin of replication, அந்த எந்த இடத்துல வந்து replication start ஆகுதோ that is the site of origin of replication. நெக்ஸ்ட் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகுது, ரெண்டா பிரியுது இல்லையா, ரெண்டு ஸ்டாண்டா பிரியுது இல்லையா, அந்த இடம் தான் என்ன சொல்கிறோம்? ரெப்ளிகேஷன் போர்க்குன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாரு. Next, unveiling of DNA molecule. The enzyme called helicase bind to the origin of replication site. So, அந்த replication siteல இருக்கிற அந்த enzyme உடைய நேம் என்னதுன்னா helicase. It like a knife. இது வந்து ஒரு knife மாதிரி இருந்து அந்த ஸ்டாண்டு வந்து தனியாக பிரியறதுக்கு இந்த ஒரு ஸ்டாண்டை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி அனுப்பும். இங்கே வந்து கலராக கொடுத்துருக்காங்க இல்லையா, வயலட் கலர், எல்லோ, ரோஸ் கலர் சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்களா, அது வந்து நைட்ரஜன் பேஸ். அதாவது வந்து நைட்ரஜன் பேஸ்னா அடினைன் தைமைன் சைட்டோசின் குவானைன். ஸோ அப்போ ஹெலிகேஸ் வந்து எந்த இடத்துல இருக்கும்? இந்த ரெப்ளிகேஷன் சைட்டில் வந்து இருக்கும். ஹெலிகேஸுடைய ஃபங்க்ஷன் என்ன பாரு? டிஎன்ஏ ஹெலிகேஸ்னு சொல்லலாம், இல்லை ஹெலிகேஸ்னாலும் சொல்லலாம். ஹெலிகேஸ் செப்பரேட்ஸ் த டூ ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த டிஎன்ஏ. ஸோ வாட்ஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹெலிகேஸ்? இட் செப்பரேட்ஸ் த டூ ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த அந்த டிஎன்ஏல இருக்கிற அந்த ஸ்ட்ராண்ட்ஸை வந்து ரெண்டாக பிரிக்கிறது தான் இதனுடைய ஃபங்க்ஷன். இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க, ஓகேவா? ஸோ விச் என்சைம் செப்பரேட்ஸ் த டூ ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த டிஎன்ஏ? ஹெலிகேஸ். த என்சைம் கால்ட் டோப்போ ஐசோமெரேஸ். நெக்ஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க பார், டோப்போ ஐசோமெரேஸ். தட் இஸ் த என்சைம் தட் செப்பரேட்ஸ் த டபுள் ஹெலிக்ஸ் அபவ் த ரெப்ளிகேஷன் போர்க். ஸோ ரெப்ளிகேஷன் போர்க்குன்னு ஆல்ரெடி நான் வந்து மார்க் பண்ணி காமிச்சேன். அந்த ரெப்ளிகேஷன் போர்க்குக்கு மேலே
அந்த டோப்போ ஐசோமெரேஸ் இருக்கும். அந்த டோப்போ ஐசோமெரேஸோட ஃபங்க்ஷன் என்னன்னா அந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து ரிமூவ் பண்ணுறது. அதாவது டபுள் ஹெலிக்ஸ்னால் வந்து திருகு மாதிரி சுருண்டு இருக்கும்னு ஆல்ரெடி படித்தோம் இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ணுறது, அந்த ட்விஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறது ஃபார்ம்டு டியூரிங் த அன்விண்டிங் ப்ராசஸ். ஈச் ஆஃப் த செப்பரேட்டட் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஆஸ் ஏ டெம்ப்ளேட். அது மாதிரி வந்து இந்த டிஎன்ஏ வந்து ரெண்டாக பிரியுது இல்லையா, அந்த ஸ்ட்ராண்டு நியூ ஸ்ட்ராண்டு ஒவ்வொன்றும் இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் ஆக்ட் ஆஸ் ஏ டெம்ப்ளேட். டெம்ப்ளேட்னா ஒரு மாதிரியாக செயல்படுது, மாதிரி உருன்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்என்ஏ ப்ரைமர். இது மாதிரி இந்த ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகும்போது எப்பவுமே வந்து ஒரு எண்டு வந்து 5 மேலே ஒரு சின்னதாக டேஷ் மாதிரி போட்டுருவாங்க, அது 5 ப்ரைம் சொல்லுவாங்க. 3 டேஷ் மாதிரி போட்டிருப்பாங்க, 3 ப்ரைம்னு சொல்லுவாங்க. ஸோ 5 ப்ரைம் டு 3 ப்ரைம் தான் அந்த ஸ்ட்ராண்ட் வந்து ஃபார்ம் ஆகினே வரும் சின்ன சின்னதாக. அது மாதிரி சின்ன சின்னதாக ஃபார்ம் ஆகுற அந்த ப்ரைமுக்கு தான் என்னது ஆர்என்ஏ ப்ரைமர். அண்ட் ஆர்என்ஏ ப்ரைமர் இஸ் எ ஷார்ட் செக்மெண்ட் ஆஃப் ஆர்என்ஏ நியூக்ளியோடைட்ஸ். ஸோ இந்த நியூக்ளியோடைட்ஸில் வந்து இந்த ஷார்ட் செக்மெண்ட் கீழே கொடுத்துருக்காங்க பாரு, ஆர்என்ஏ ப்ரைமர் கொடுத்துருக்காங்க பாரு, அந்த சின்ன சின்னதாக அந்த செக்மெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது என்ன சொல்கிறோம், ஆர்என்ஏ ப்ரைமர். The primer is synthesized by the DNA template close to the origin of replication site. ஸோ இது எங்கே வந்து ஃபார்ம் ஆகணும்னா origin of replication site. ரெப்ளிகேஷன் சைட்டுக்கு கிட்ட வந்து இந்த ஆர்என்ஏ ப்ரைமர் அந்த ஷார்ட் செக்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அது எதில் ஃபார்ம் ஆகுனா அந்த டிஎன்ஏ டெம்ப்ளேட்னா இது கீழே ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதில் வந்து ஃபார்ம் ஆகும். அது மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற என்சைமோடைய நேம் என்னன்னா ஆர்என்ஏ primase. So next, synthesis of new complementary strand from the parental strand. So அப்போ அந்த parental strandலேருந்து எப்படி வந்து நியூ காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட் வந்து சிந்தசிஸ் ஆகுது, ஃபார்ம் ஆகுதுன்னா after the formation of RNA primer. So RNA primer ஃபார்ம் ஆன உடனே the nucleotides are added with the help of the enzyme DNA polymerase. So ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து இங்கே நியூக்ளியோடைட் இல்லாமல் டிஎன்ஏ, ஸோ நியூக்ளியோடைட்ஸ் வந்து இல்லாமல் இருக்கு இல்லையா, இந்த ஆர்என்ஏ ப்ரைமருக்கு அப்புறம் பாரு அந்த இடம் வந்து காலியாக இருக்கும். அப்போ வந்து அங்கே நியூக்ளியோடைட்ஸ் வந்து ஆட் ஆகின்னு வரணும். அது ஆட் ஆகிறது எந்த என்சைமுடைய ஹெல்ப்பாலனா டிஎன்ஏ பாலிமரேஸ். அண்ட் ஏ நியூ காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் ஈச் ஆஃப் த பேரண்ட் ஸ்ட்ராண்ட். ஸோ அது மாதிரி நியூக்ளியோடைட் ஃபார்ம் ஆகினே வரும். ஸோ அப்போ வந்து நியூ ஸ்ட்ராண்ட் வந்து பேரண்ட் ஸ்ட்ராண்ட்லேருந்து நியூ ஸ்ட்ராண்ட் வந்து ஃபார்ம் ஆகின்னு வரும். த சிந்தசிஸ் இஸ் யூனிடைரக்ஷனல். இது மாதிரி ஃபார்ம் ஆகிற அந்த நியூ ஸ்ட்ராண்ட் வந்து ஒரே டைரக்ஷனில் தான் இருக்கும், டபுள் டைரக்ஷனில் இருக்காது. ஸோ அப்போது அந்த நியூக்ளியோடைட்ஸை வந்து அந்த ஆட் பண்ணுறது எதுன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ்ன்ற என்சைம். நெக்ஸ்ட், இன் ஒன் ஸ்ட்ராண்ட் த டாட்டர் ஸ்ட்ராண்ட் இஸ் சிந்தசைஸ்ட் ஆஸ் ஏ கண்டினியூஸ் ஸ்ட்ராண்ட் விச் இஸ் கால்ட் லீடிங் ஸ்ட்ராண்ட். கீழே இருக்கிற ஸ்ட்ராண்ட் வந்து லீடிங் ஸ்ட்ராண்ட், மேலே இருக்கிற ஸ்ட்ராண்ட் வந்து லேகிங் ஸ்ட்ராண்ட். லீடிங் ஸ்ட்ராண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராண்ட் வந்து அப்படியே கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் த டாட்டர் ஸ்ட்ராண்ட் இஸ் கால்ட் ஆஸ் லீடிங் ஸ்ட்ராண்ட். மேலே இருக்கிற ஸ்ட்ராண்ட் பாரு, இந்த அதர் ஸ்ட்ராண்ட் ஷார்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஆர் சிந்தசைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே அங்கே நிறைய கேப் இருக்கும், அந்த செக்மெண்ட் வந்து சின்ன சின்னதாக ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் ஸ்ட்ராண்ட் இஸ் கால்ட் த லேகிங் ஸ்ட்ராண்ட். அது மாதிரி ஃபார்ம் ஆகிற அந்த ஸ்ட்ராண்டை வந்து என்ன சொல்கிறோம், லேகிங் ஸ்ட்ராண்ட். The short segments of DNA are called Okazaki fragments. அது மாதிரி சின்ன சின்ன அந்த segments என்ன சொல்கிறோம், Okazaki fragments. The fragments are joined together by the enzyme DNA ligase. ஸோ இது மாதிரி இந்த fragments, அந்த ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸை ஜாயின் பண்ணுற என்சைம் உடைய நேம் என்னது DNA ligase. Then the replication stops when the replication fork of the two sides meet at a site called the terminus. ஸோ ரெப்ளிகேஷன் வந்து எங்கே ஸ்டாப் ஆகிடும்னா ரெப்ளிகேஷன் அந்த ஃபோர்க்கு வந்து 2 சைட்ஸ் மீட் ஆகுது இல்லையா, 2 ஸ்ட்ராண்டை வந்து முடிஞ்சு அது எல்லாமே நியூக்ளியோடைட் ஃபார்ம் ஆகி முடியுது இல்லையா, அந்த அதில் ஸ்டாப் ஆகிடும். அது வந்து என்ன சொல்கிறோன்னா டெர்மினஸ் சொல்கிறோம், விச் இஸ் சிச்சுவேட்டட் ஆப்போசிட் டு த ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சைட். இது வந்து எங்கே இருக்குன்னா அந்த ரெப்ளிகேஷன் சைட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். So this diagram, இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து அது பேரண்ட் டிஎன்ஏ, அது வந்து 2 ஸ்ட்ராண்டாக நியூ ஸ்ட்ராண்டாக வந்து டிவைட் ஆகும். ஸோ இங்கே சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக இருக்குது பாரு, அது வந்து ஒக்கசாகி ஃப்ராக்மெண்ட்ஸு. அதில் இன்னும் ஷார்ட்டாக இருக்கிறது தான் வந்து இன்னும் ஆர்என்ஏ ப்ரைமர் சொல்கிறோம். அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற அந்த என்சைம் வந்து ப்ரைமேஸு. அந்த 2 ஸ்ட்ராண்டையும் கட் பண்ணுற அந்த என்சைம் வந்து என்னது ஹெலிகேஸு.
ஸோ அந்த மேலே இருக்கிற ஸ்டாண்ட் வந்து லேகிங் ஸ்டாண்ட், அது கீழே இருக்கிற ஸ்டாண்ட் வந்து லீடிங் ஸ்டாண்ட். மேலே கொடுத்துருக்காங்க பார் 5 ப்ரைம் 3 ப்ரைம். ஸோ இதுலேருந்து இந்த 3 ப்ரைம்லேருந்து இந்த ஸ்டாண்ட் வந்து அப்படியே வந்து டெவலப் ஆகினே போகும். Then you see significance of DNA. It is responsible for the transmission of hereditary information from one generation to next generation. So already you know it is helpful for hereditary information, transmission of hereditary information from one generation to another generation, next generation. It contains information required for the formation of proteins. So protein synthesis க்கு தேவையான information-ஐ DNA வந்து produce பண்ணுது. Next, it controls the developmental process and life activities of an organism. So, நம்மளுடைய developmental bodyயோட development-ஐயும் and life activities-ஐயும் ஒரு organism-தோட control பண்ணுறது DNA தான். Next, you see the sex determination. Sex determination பாருங்க. The formation of zygote into male or female sex during development is called sex determination. So, female gamete male gamete, that is sperm and egg வந்து join ஆகி it forms the zygote. So அப்போ zygote form ஆகும்போது தான் it can determine the sex, that is called as sex determination. Sex is determined by the chromosomes of an individual. So sex-ஐ determine பண்ணுறது எதுனா ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட இருந்து வர குரோமோசோம்ஸா அதுக்கிட்ட இருக்கிற குரோமோசோம்ஸை வச்சு தான் அந்த செக்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன்ஸில் பார்த்தீங்கன்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, recall the human beings have 23 pairs of chromosomes, out of which 22 pairs are autosomes and 1 pair 23rd pair is the sex chromosome. Already நம்ம படிச்சிருக்கோம் 23 pairsல வந்து 22 pairs வந்து autosome and 23rd pair is the sex chromosome, that is the allosome. The female gametes or the eggs formed are similar in their chromosome types 22 plus XX. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேமிட் ஆர் எக்கில் பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் எப்படி இருக்குன்னா சிமிலராக இருக்கும். அதாவது 22 குரோமோசோம்ஸும் லாஸ்ட் ஒன்று அந்த செக்ஸ் குரோமோசோம் வந்து எப்படி இருக்குன்னா XX தான் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் த ஹியூமன் ஃபீமேல்ஸ் ஆர் ஹோமோகேமெட்டிக். அதனால் ஹியூமன் ஃபீமேல் வந்து எப்படி சொல்கிறோம், ஹோமோகேமெட்டிக்னு சொல்கிறோம். ஏன்னா XX இருக்குல்ல, அதனால ஹோமோகேமெட்டிக். அதுவே மேல் எடுத்தோம்னா த மேல் கேமிட்ஸ் ஆர் ஸ்பெர்ம்ஸ் produced are of two types. Male gametesல பார்த்தீங்கன்னா the sex chromosome, that is allosome வந்து 2 types-ஆ இருக்கும். They are produced in equal proportions, the sperm bearing 22 plus X chromosomes and the sperm bearing 22 plus Y chromosomes. அப்போ அந்த ஸ்பெர்மில் பார்த்தீங்கன்னா 22 ஒரு ஸ்பெர்ம் வந்து 22 plus X குரோமோசோமும் இன்னொரு ஸ்பெர்மில் பார்த்தீங்கன்னா 22 plus Y குரோமோசோமும் இருக்கும். So the human male are called heterogametic. ஏன்னா X plus Y XY இருக்கிறதுனால வந்து இது என்ன சொல்கிறோன்னா ஹெட்டிரோகேமெட்டிக். ஹியூமன் மேல் வந்து ஹெட்டிரோகேமெட்டிக்காக இருப்பாங்க. கீழே டயக்ராம் பார்த்தீங்கன்னா அதில் மதர் அண்ட் ஃபாதர், அதில் 44 XX 44 XY ஃபாதர் கிட்ட இருந்து. அப்போ வந்து அந்த கேமிட் ஃபார்மேஷன் அப்போ அந்த ஓவத்தில் பார்த்தீங்கன்னா 22 plus X 22 plus X. அதே மாதிரி ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 22 plus X 22 plus Y அது ஹாப்ளாய்ட் ஸ்டேஜில் இருக்கும். அப்போ வந்து டியூரிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் த பேபி அது பேபி ப்ரொடியூஸ் ஆகும்போது 44 ப்ளஸ் எக்ஸ் ஸ்பெர்ம் வந்து அந்த ஓவம் கூட சேரும்போது எக்ஸ் இருக்கிற 22 ப்ளஸ் எக்ஸ் இருக்கிற ஓவம் சேர்ந்தால் 44 ப்ளஸ் XX அப்படின்னா த பேபி இஸ் ஃபீமேல். அதுவே வந்து அந்த ஓவம் வந்து ஸ்பெர்ம் 22 ப்ளஸ் ஒய் இருக்கிற ஸ்பெர்ம் கூட ஜாயின் ஆகிடுச்சுன்னா அது 44 குரோமோசோம் XY, அதாவது மேல் பேபியாக இருக்கும். அப்போ வந்து வெதர் த பார்ன் பேபி இஸ் மேல் ஆர் ஃபீமேல்னு யார் வந்து டிட்டர்மைன் பண்ணா, ஹூ டிட்டர்மைன், த ஃபாதர் ஒன்லி டிட்டர்மைன் வெதர் த பார்ன் பேபி இஸ் மேல் ஆர் ஃபீமேல். Next you see, it is a chance of probability as to which category of sperm fuses with the egg. If the egg X is fused with by X bearing sperm and XX individual female is produced. So அந்த egg X அதோட வந்து அதே மாதிரி ஸ்பெர்மும் எக்ஸாக இருந்தால் த இண்டிவிஜுவல் வந்து எப்படி இருக்குன்னா ஃபீமேலாக இருக்கும். இஃப் த எக் எக்ஸ் இஸ் ஃபியூஸ்ட் பை த பியரிங் ஒய் பியரிங் ஸ்பெர்ம் அண்ட் XY இண்டிவிஜுவல் மேல் இஸ் ப்ரொடியூஸ்டு. அப்போது அந்த எக்கு எக்ஸு ஸ்பெர்ம் ஒய்யாக இருந்தால் அந்த இண்டிவிஜுவல் வந்து XY வந்து எப்படி இருக்குன்னா மேலாக இருக்கும். த ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ்டு பை த ஃபாதர் டிட்டர்மைன்ஸ் த செக்ஸ் ஆஃப் த சைல்டு. அப்போ எது வந்து டிட்டர்மைன் பண்ணுதுன்னா ஃபாதர் கிட்ட வந்து வந்த அந்த ஸ்பெர்ம் தான் வந்து
whether the child is male or female னு determine பண்ணுறது. The mother is not responsible in determining the sex of the child. So வந்து mother வந்து இதை determine பண்ணல. Now let's see how the chromosomes take part in this formation. Fertilization of the egg, 22 plus egg with a sperm 22 plus egg will produce female child 44 plus XX. So வந்து அப்போ 22x plus 22 sperm வந்து 22 plus x இருந்தால் அந்த female child இருக்கும். அதே மாதிரி while fertilization of the egg 22 plus x with a sperm 22 plus y na will give rise to a male child 44xy. அந்த male child எப்படி இருக்குன்னா 44xy இருக்கும். Your today's assignment, what are Okazaki fragments? Write this question and send it to me. Thank you children. Have a nice day.